பாருங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டு வடை செய்கிறது எப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். இன்னும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்மலையும் தட்டி விடுங்க, மறந்துடாமல் லைக் ஒன்றும் போட்டுடுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்க, அப்போ தான் நான் என்ன செய்ய போகிறேங்கிறது விளங்கும். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டு வடை ஃப்ரை பண்ணுறதுல ஒரு வித்தியாசம் இருக்குது, கடைசி வரை பாருங்க, அப்பதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு விளங்கும். பாருங்க, இந்த பருப்பு எடுத்திருக்கிறேன். இது அரை ஹவருக்கு நாங்க ஊற விடுவோம். இப்போ அரை ஹவர் ஆயிட்டு, இப்போ நாங்க இதை ஊற வச்சு இதை நல்லா கழுவிட்டு மிக்சியில அரைச்சிடலாம். இப்போ பருப்பு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாச்சு. பாருங்க, அதோட உளுந்து மா சேர்த்துக்கிடுவோம், கோதுமை மா, இஞ்சி வெள்ளைப்பூடு, வெங்காயம், கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம், மிளகாய், தூள் மிளகாயும் சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, மிளகுத்தூள். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இந்த வீடியோவில் தேவையான பொருட்கள் என்ன எவ்வளவு அளவுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பருப்பு 100 கிராம் உளுந்துமா, 100 கிராம் கோதுமை மா, ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தூள் 2 மேசைக்கரண்டி, கட்டாத்தூள் 2 மேசைக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, பெருஞ்சீரகம் 2 மேசைக்கரண்டி, மஞ்சள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு தேவையா இருந்தா பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பும் சேர்க்கலாம். இந்த அளவு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளேட்ல இந்த மாதிரி சின்னதா போலியா எடுத்துட்டு இதை நாங்க இப்படி நல்லா தட்டிக்கலாம். இந்த அளவு. இப்போ நாங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்க, இப்படி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இதை நாங்கள் முழுசாக இப்போ வேக விடுறதில்ல, அரைவாசி வேக விட்டு எடுக்கணும். திரும்ப இன்னொரு இதை ஃப்ரை பண்ணணும், 2 முறை ஃப்ரை பண்ணணும். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க, மறந்துடாமல் லைக் ஒன்றும் போட்டுடுங்க. நான் போடுற வீடியோ அப்போத்தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதை நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு இதை நான் பாருங்க திரும்பவும் நான் இதை ஃப்ரை பண்ணுவேன். இது 2 முறை ஃப்ரை பண்ணணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் இப்போ முதல் முறை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் கொஞ்சம் டைம் விட்டு திரும்பவும் இதை நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் திரும்பவும் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 முறை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று பண்ணுங்க.